வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கண்ணீரின் பாதைகளை என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுதான் ஒரு சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கடந்து போகிறார்கள். அல்லேலூயா. யோபுவுக்கு, எரேமியாவுக்கு, பவுலுக்கு, தாவீதுக்கு தினந்தோறும் நாள்தோறும் கண்ணீருடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்குது? இருந்திருக்கிறது. ஒரு அலையில சொல்லி பார்க்கலாம். இருந்திருக்கா இல்லையாங்க? ஸ்தோத்திரம். இப்போ நாம் கண்ணீர் வடிப்பதற்கும் தேவனுடைய பிள்ளைகள் கண்ணீர் வடிப்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அல்லேலூயா. சிலரை பார்த்துருக்குறேன், சிலர் அழுவாங்க, அந்த அழுகைக்கும் அவங்க அழுகிற அந்த காரியங்களுக்கும் என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காதுங்க. அல்லேலூயா. எதுக்கெடுத்தாலும் அழுவான், எதுக்கெடுத்தாலும் அழுவான், ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. எதுக்கெடுத்தாலும் அழுவேன். அல்லேலூயா. அதனால தான் நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க, அழுதுகிட்டு இருந்தால் வீடு என்ன செய்யாது? விளங்காது. அழுதுட்டு இருக்கவங்க குடும்பம்னு செய்யாது, விளங்காது. அழுதுட்டு இருக்கவங்க நினைச்ச முடியாது, விளங்க முடியாதுன்னு சில பெரியவங்க சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. அப்போ ஏன் சொல்லுகிறேன், அழாமல் இருக்க முடியாது. அழுவதற்கு ஒரு நியாயமான காரணங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. தாவீது ஏன் அழுதான்? நாள்தோறும் இரவும் பகலும் தாவீது ஏன் அழுதான்? சாப்பாடு இல்லை அப்படின்னு அழுதான். சாப்பாடு இல்லைன்னாங்க அழுதான். எனக்கு சட்டை துணி இல்லை, வேட்டி சட்டை இல்லை அப்படின்னு அழுதான். ஓடுவதற்கு ஒரு நகை கூட எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சி அழுதான். ஏன்டா குறைஞ்சது ஒரு 1 லட்சமாவது பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கணுமே, அது இல்லையே அப்படின்னு நினச்சி அழுதான். சொல்லுங்க, எதுக்கு அழுதான்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவர். அல்லேலூயா. சோதரம், கடந்த வாரம் தினந்தோறும் நோப்பட்டணத்திற்கு வேதனைகளும் நெருக்கங்களும் உண்டானது என்கிற ஒரு தலைப்பில் சில காரியங்களை தியானம் பண்ணணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நோப்பட்டணத்திற்கு தினந்தோறும் என்ன வந்தது? நெருக்கம் வந்தது. தாவீதுக்கு தினந்தோறும் துக்கம் இருந்தது. அல்லேலூயா. இது ஏன் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு ஒரு பதிலை நம்ம கடந்த வாரம் தியானம் பண்ணினோம். அல்லேலூயா. இந்த வாரத்திலும் கூட ஒரு வசனத்தை நாம் தொடர்ந்து ஒரு பகுதியை தியானம் பண்ண போகிறோம். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 42 3வது வசனம். உன் தேவன் எங்கே என்று, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நாள்தோறும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அல்லேலூயா. நாள்தோறும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நாள்தோறும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. போன வாரம் தினந்தோறும், இந்த வாரம் நாள்தோறும். ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம். தாவீது எழுதுகிறார், டெய்லி நாள்தோறும் என் கண்ணீரே எனக்கு சாப்பாடாக இருந்ததுன்னு எழுதுறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சாப்பிடாம
டெய்லி இரவும் பகலும் என்ன செஞ்சுட்டு இருந்தாராம்? அழுதுகிட்டே இருந்தார்னு வேணும் சொல்லுது. அல்லேலூயா. ஆமாம். சிலர் கூட சில சமயத்தில் சொல்லுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். டெய்லி நான் ராவும் பகலும் அழுதுகிட்டே இருக்கிறேன். கண்ணீர் தான் எனக்கு என்னது உணவாகவே இருக்குது. சாப்பாடு கூட எனக்கு சாப்பிடுவதற்கு ஞாபகம் இல்லை. அல்லேலூயா. என் கண்ணீர் தான் டெய்லி எனக்கு எப்படி இருக்கு உணவாக இருக்கிறது அப்படின்னு எழுதுகிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட இதே மாதிரி தாங்க என் வாழ்க்கையும். இரவும் பகலும் நான் கண்ணீர் வடித்து அழுதுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் இருந்தால், அல்லேலூயா, உங்களோடு தேவன் இன்றைக்கி பேச போகிறார் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. சிலருக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வராது, ஆனால் இந்த வசனத்தை கிளீனா ஆமாம் நாள்தோறும் நான் இரவும் பகலும் அழுதுகிட்டே இருக்கேன். அல்லேலூயா. ஆனால் ஒரு சொட்டு கண்ணீர் செய்யாது. இது யாருக்கு பொருந்தும்னா, அழுது கொண்டு இருக்கிற கண்ணீர் வடிக்கிற அந்த நபர்களுக்கு தான் என்ன செய்யும் இந்த வசனம் பொருந்தும். அல்லேலூயா. கண்ணீர் வடிக்காம டெய்லி அழுதுகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது போலித்தனமான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. தாவீது ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும், உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்தாலும், அவருக்கு என்ன இருந்தது? டெய்லி கண்ணீர் தான் வடிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னு எழுதுகிறார். அல்லேலூயா. நாள்தோறும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இது தாவீதுக்கு மட்டும் இல்லை, வேதத்தில் வேறு சில தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பாவிகளுடைய வாழ்க்கையிலே அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. அந்த வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி, என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. கண்ணீர் சொரிகிறது. யோபு சொல்லுகிறார், என் கண் தேவனை நோக்கி என்ன செய்கிறது? அழுது கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. யாரு? யோபு என்கிற ஒரு தேவ மனிதன். என் கண்ணீர் தேவனை நோக்கி சிந்திக்கொண்டே இருக்கிறது, நான் அழுது கொண்டே இருக்கிறேன் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. யாருக்கு? எரேமியா தீர்க்கதரிசி. அவன் ஒரு தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. யோபு ஒரு நீதிமான், எரேமியா தேவனுடைய மனுஷன். இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் பலவிதமான ஈதருடைய தீமையான யோசனைகளினாலே எனக்கு நேரிட்ட சோதனைகளினால் சேவித்தேன். எப்படி சேவித்தார்? கண்ணீரோடு சேவித்தார். அல்லேலூயா. யூதர்களால் எனக்கு வந்த பலவிதமான தீமைகளினாலே கண்ணீரோடு என்ன செய்தேன்? கர்த்தரை சேவித்தேன். அப்போது தாவீது மாத்திரம் இரவும் பகலும் அழலை. அல்லேலூயா. நாள்தோறும் அழலை. யாரெல்லாம் நாள்தோறும் அழுதா? யோபு அழுதார். அல்லேலூயா. கண்ணீர் சொரிந்தது என்று யோபு சொல்லுகிறார். எரேமியா சொல்லுகிறார், இரவும் பகலும் கண்ணீர் எனக்கு என்ன செஞ்சிட்டு இருந்தது? வடிந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நான் கண்ணீரோடு தேவனை என்ன செய்தேன்? சேவித்தேன். அல்லேலூயா. ஒருவேளை நாம் கூட நினைக்கலாம், தேவனை சேவிக்கிற நமக்கு, நீதிமானாக இருக்கிற யோபுவாகிய தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்த எரேமியாவுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்திருக்கிறது என்று சில நேரங்களில் நம்ம யோசிக்கலாம். அந்த வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கண்ணீரின் பாதைகளை என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுதான் ஒரு சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கடந்து போகிறார்கள். அல்லேலூயா. யோபுவுக்கு, எரேமியாவுக்கு, பவுலுக்கு, தாவீதுக்கு தினந்தோறும் நாள்தோறும் கண்ணீருடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்குது? இருந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருந்திருக்கா இல்லையாங்க? ஸ்தோத்திரம்.
ஆனால் ஏன் இவங்களுக்கு அப்படி இருந்தது? இப்போ நாம் கண்ணீர் வடிப்பதற்கும் தேவனுடைய பிள்ளைகள் கண்ணீர் வடிப்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அல்லேலூயா. சிலரை பார்த்துருக்குறேன், சிலர் அழுவாங்க, அந்த அழுகைக்கும் அவங்க அழுகிற அந்த காரியங்களுக்கும் என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காதுங்க. அல்லேலூயா. எதுக்கெடுத்தாலும் அழுவான், எதுக்கெடுத்தாலும் அழுவான், ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. சிலரை நான் பார்த்துருக்குறேன், இதுக்கெல்லாம் ஒரு அழுகையா அப்படின்னா நமக்கு அது புரியாது. எதுக்கு எடுத்தாலும் சினுமூங்கின்னு சொல்லுவோம் தெரியுமா, அழுமூஞ்சின்னு. அது மாதிரி அழுதுகிட்டே இருக்கும். இது நான் சிறு பிள்ளைகளையும் பார்த்துருக்குறேன், பெரியவங்களையும் பார்த்துருக்குறேன், வாலிப பிள்ளைகளையும் பார்த்துருக்குறேன், கிழவங்களையும் பார்த்துருக்குறேன். அல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் அழுவேன். அல்லேலூயா. அதனால தான் நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க, அழுதுகிட்டு இருந்தால் வீடு என்ன செய்யாது? விளங்காது. அழுதுகிட்டு இருக்கவங்க குடும்பம்னு செய்யாது? விளங்காது. அழுதுகிட்டு இருக்கவங்க நினைச்ச முடியாது, விளங்க முடியாதுன்னு சில பெரியவங்க சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. அப்போ ஏன் சொல்லுகிறேன், அழாமல் இருக்க முடியாது. அழுவதற்கு ஒரு நியாயமான காரணங்கள் செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. தாவீது ஏன் அழுதான்? நாள்தோறும் இரவும் பகலும் தாவீது ஏன் அழுதான்? சாப்பாடு இல்லை அப்படின்னு அழுதான். சாப்பாடு இல்லைன்னாங்க அழுதான். இல்லை, எனக்கு சட்டை துணி இல்லை, வேட்டி சட்டை இல்லை அப்படின்னு அழுதான். போடுவதற்கு ஒரு நகை கூட எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சி அழுதான். ஏன்டா குறைஞ்சது ஒரு 1,00,000 பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கணுமே, அது இல்லையே அப்படின்னு நினச்சி அழுதான். சொல்லுங்கங்க, எதுக்கு அழுதான்? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம், அதே 42ஆம் அதிகாரம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தேவன் எங்கே என்று, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால், நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இப்போ 42ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தேவன் எங்கே என்று, உன் தேவன் எங்கே என்று சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துவது போல் இருக்கிறது. அல்லேலூயா. தாவீது அழுவதற்கான காரணத்தை அவர் சொல்கிறார். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் கேட்பது, சொல்லுவது நாள்தோறும் என்ன செய்யுது சொல்லுங்க, குத்துது. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கும் நிறைய தேவனுடைய ஊழியர்களுக்கும் இதெல்லாம் என்ன செய்யாது? குத்துவே செய்யாது. அவங்களுக்கு சாப்பாடு வேணும், உடை வேணும், பணம் வேணும், கார் வேணும், வண்டி வேணும், பங்களா வேணும், புருஷன் முன்னாடி பிள்ளைகள் நல்லா இருக்கணும், சொத்து சுகம் பெருகணும், இதுதான் நிறைய பேருக்கு ஆசை. அல்லேலூயா. இப்போ தாவீதை பார்த்து சில கேட்குறாங்க, பெரிய கடவுள் கடவுள் கடவுள்னு சொன்னியப்பா, அவன் கடவுள் எங்கப்பா? சகோதரி பெரிய கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தேன், ஏசு ஏசு ஏசுன்ன, என்னை ரட்சிப்பார் ரட்சிப்பார் ரட்சிப்பாருன்ன, உன் கடவுள் எங்க அப்படின்னு கேட்டா, சுவாலியை பார்த்துட்டு போ அப்படின்னு நினைச்சிருவோம். நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். தாவீதுக்கு இந்த கேள்வி உள்ள குத்துது. ஏன் குத்துது தெரியுமா? இவ்வளோ நாளும் இந்த தேவன் என்னுடைய தேவன், இந்த தேவன் எனக்கு ரட்சித்த தேவன், இந்த தேவன் எனக்கு சுகம் தந்த தேவன், இந்த தேவன் மூலமாக தான் நான் அன்றைக்கி பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்படின்னு இந்த ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டிக்கிட்டே இருந்தோம். அல்லேலூயா. பெருமை பாராட்டி இப்போ கொஞ்சம் எங்கே போயாச்சு? பெருமை பாராட்டி கொஞ்சம் கீழே போயாச்சு. அல்லேலூயா. கீழே போன பிறகு நெருக்கம் வர ஆரம்பிக்குது. அல்லேலூயா. நெருக்கம் வரும்பொழுது பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க கேட்பான், கூட இருக்கிறவங்க கேட்பான், பெற்றோர்கள் கேட்பாங்க, பிள்ளைகள் கேட்பாங்க, பெரிய ஜெபம் பண்ணி அவன் கடவுளுங்க. அல்லேலூயா. பெரிய உபாசம் என்ன, உபாச கூட்டம் உடனே உன் கடவுளுங்க. உன் கடவுள் இருந்தால் உனக்கு இதெல்லாம் நடக்குமா? உன் கடவுள் இருந்தால் இந்த மாதிரி சோதனை உனக்கு வருமா? கடவுள் உனக்கு இருந்தாருன்னா இந்த மாதிரி ஒப்பாரி வைப்பியா நீ? கடவுள் உன் கூட இருந்தாருன்னா இப்படி கல்லல் அழுவியா அப்படின்னு செய்திருப்பாங்க. கேட்டிருப்பாங்க, கேட்டிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அல்லேலூயா. இது அவனுக்கு ஒரு உணர்வு உள்ள இருந்ததுனால உள்ள குத்துது. அல்லேலூயா. சிலருக்கு கடவுளை பற்றி கேட்டாலும் உணர்வு என்ன செய்யாது, இருக்காது. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கடவுள் எங்கே என்ற இடத்துல இருந்தவர்கள் கேட்பது என் இருதயத்தில் நாக்க பிடுங்கிட்டு சாகிற மாதிரி ஒரு உணர்வு என்ன செய்யுது. எனக்கு பதில் சொல்ல முடியல. நானே விழுந்து கிடக்கேன், உன் கடவுள் எங்கேன்னு கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியணும்ல, பதில் சொல்ல முடியல, தெரியலை. அல்லேலூயா. அதனால மழுங்கி 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 மூஞ்ச மறைச்சிக்கிட்டு என்ன செய்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இது என்னுடைய ஒரு பின்மாற்றமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து விழுந்து போன ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இதுவே எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இதை நினச்சே நான் அழுதேங்கிறார். அல்லேலூயா. சுகத்தை நினச்சி அழலை, உடையை நினச்சி அழலை, பணத்தை நினச்சோ நகையை நினச்சோ அழலை, எதை நினச்சி அழலை,
எதை நினச்சி எழுதாரு? உன் கடவுள் எங்கே என்று கேட்கிற அந்த கேள்வி நிமித்தம் பதில் சொல்ல முடியாமல் நான் என்ன செஞ்சேன்? அழுதேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் அழுதுக்கு இன்னொரு காரணத்தையும் கூட நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 56 1, 2 வசனங்களை வாசிங்க. எனக்கு இறங்கும், மனுஷனை விளங்க பார்க்கிறான். கவனிச்சிங்களா? நாள்தோறும் சத்துருக்கள் உன் தேவன் என்று கேட்கிற ஒரு கேள்வி முதல்ல சிந்திச்சோம். இப்போ நாள்தோறும் சத்துரு என்ன செய்கிறான்? என்னை விழுங்க பார்க்கிறான், போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். யார் ஒடுக்குறா? சத்துரு. எதிரின்னு யாரை நினச்சிட்டு இருக்கோமோ அவன் டெய்லி நம்ம என்ன செய்கிறான்? ஒடுக்குகிறான். நம்ம அதில் நினச்ச முடியல, தப்ப முடியல. அல்லேலூயா. இவன் கையில் இவா கையில் போய் மாட்டிக்கிட்டோமே. என்னாண்டவர், நான் பண்ணின ஜெபமெல்லாம் எங்கே காத்தோடு போயிட்டா ஏசப்பா. நான் சீக்கிரம் அவன் சாவான்னு நினச்சேன், இவா சாவான்னு நினச்சேன். கடைசியில் நான் செத்து போகும் போல தெரியுதா? இவன் கையில் மாட்டிக்கிட்டு இவன் கையில் மாட்டிக்கிட்டு டெய்லி என்னை நசுக்குகிறானே, என்னை விழுங்க பார்க்குறான்னு சொல்லி நாள்தோறும் அவனுக்கு அந்த போராட்டத்தில் அவன் என்ன செய்தான்? நாள்தோறும் போராட்டத்தில் என்ன செய்தான்? கண்ணீர் வடித்தான். அல்லேலூயா. தினந்தோறும் அழுதான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்கள், தாவீது என்ன சொல்லுகிறார்? வாசிங்க பார்க்கலாம். 140ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 140:2. அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். அல்லேலூயா. எதுக்கு? டெய்லி நம்மக்கிட்ட என்ன செய்யணும்? சண்டை போடணும். அல்லேலூயா. இதுக்கு எதையாவது ஒரு காரணத்தை தேடி, அந்த வசனம் எப்படி சொல்லுது? பொல்லாப்புகளை சிந்தித்து சண்டைக்கு வராங்க. அல்லேலூயா. சில வீட்டில் பார்த்துருக்கீங்களா? புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான். தேவையில்லாத பொல்லாப்புகளை சிந்திச்சு கொண்டே இருப்பான். பொண்டாட்டி புருஷன் கூட சண்டை போடுவான். பெற்றோர்கள் பிள்ளைகள் கூட பொல்லாப்பை சிந்திச்சு சண்டை போடும். பிள்ளைகள் பெற்றோர் கூட பொல்லாப்பை சிந்திச்சு சண்டை போடும். இப்படி பொல்லாப்பை சிந்திச்சு சண்டை போடுவதற்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு தேடி சிந்திச்சு நிறைய பேர் சண்டை போடுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ தாவீதுகிட்ட வேதம் சொல்கிறது, சிலர் பொல்லாப்புகளை சிந்தித்து செஞ்சாங்களா? சண்டை போட்டாங்க. எப்போ? டெய்லி. அல்லேலூயா. எப்போ? நாள்தோறும் சண்டை, நாள்தோறும் போர், நாள்தோறும் உன் கடவுள் எங்கன்னு நம்ம பரிகாசம் பண்ணுகிற கேள்விகள். அல்லேலூயா. இதனால் கூட தாவீது சொல்லுகிறார், டெய்லி என் கண்ணீர் எனக்கு உணவாகிவிட்டது. அல்லேலூயா. அடுத்தால பாருங்க, எரேமியாவை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிங்க. கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர். கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர். நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராக இருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எப்போ நகைப்புக்கு இடமானாரா? சத்தமா சொல்லுங்க. நாள்தோறும். அல்லேலூயா. நாள்தோறும் நகைப்புக்கு இடமான என்ன செஞ்சாரு? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எரேமியா 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர். எரேமியா கர்த்தருக்கு என்ன செஞ்சானா? இணங்கி என்ன செய்தான்? கீழ்ப்படிஞ்சு நடந்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். எரேமியா கர்த்தருக்கு இணங்கி கீழ்ப்படிஞ்சு நடந்தான். அடுத்தால கீழ்ப்படிஞ்சு நடந்தான். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர். நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராய் இருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். பாருங்க, நாள்தோறும் பரியாசம். எதனால? தேவனுக்கு இணங்கி நடந்ததுனால. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு இணங்கி கீழ்ப்படிந்து நடந்தவனுக்கே என்னது? நாள்தோறும் பரியாசமும் நிந்தையும் தான். அல்லேலூயா.
தேவனை குறித்து கவலைப்படுகிறவனுக்கே நாள்தோறும் நிந்தையும் பரிகாசம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எரேமியா சொல்கிறான், தினந்தோறும் நாள்தோறும் உமக்கு இணங்கி நடக்கிறேன், எனக்கு என்ன வருது? நகைப்பும் பரியாசம். அல்லேலூயா. நீங்கள் நாள்தோறும் இணங்கி நடக்கிறீங்களா? ஒரு வசனத்துக்கு ஒரு வார்த்தைக்கு நினைச்ச முடியல, கீழ்ப்பட முடியல. திரும்ப 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 சொன்னால் நினைச்ச மாட்டேங்க, கீழ்ப்படிய முடியலை. அல்லேலூயா. சந்தோஷமாக அல்லேலூயா சொல்லுங்க. சோதரம் வேதம் சொல்கிறது எரேமியாவுக்கு நாள்தோறும் பரியாசம் நிந்தைய தேவனுக்கு இணங்கி நடந்ததுனால. அல்லேலூயா. அப்போ தேவனை குறித்து கேட்கிற கேள்வியினால தாவீதுக்கு என்னது? நாள்தோறும் கண்ணீர். தேவனுக்கு இணங்கி நடந்ததுனால எரேமியாவுக்கு நாள்தோறும் கண்ணீர். பவுல் ஆண்டவரை கண்ணீர் சேவித்ததுனால நாள்தோறும் கண்ணீர். யோபு நீதிமானாக இருந்ததுனால அவனுக்கு நாள்தோறும் கண்ணீர். இப்படி தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நாள்தோறும் கண்ணீரினுடைய பாதை என்ன செஞ்சாங்க? நடந்துக்கிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி வரும். அல்லேலூயா. கேள்வி வரணும். அல்லேலூயா. வருதா வரலையா? வருகிறதுன்னு சொல்லக்கூடிய அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கேள்வி வருகிறது? நான் நீதிமானாக இருந்தாலும் கர்த்தரை சேவித்தாலும் ஆண்டவருக்கு இணங்கி தானே நடக்கேன். ஆண்டவருக்கு மட்டுமா இணங்கி நடக்கேன்? சபையில் பிரசவம் பண்ணுகிற எங்கள் ஊழியக்காரருக்கு என்ன செய்ய தான் நடக்கேன்? இணங்கி தானே நடக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் என் வாழ்க்கையில் என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, கண்ணீர் தான் வருகிறது, நிந்தை தான் வருகிறது. ஏன்? நாள்தோறும் ஆண்டவரே இப்படி கண்ணீரோடு உங்க சேவிக்கணுமா? நாள்தோறும் கண்ணீரோடு இந்த நிந்தையை நான் சுமக்கணுமா? நாள்தோறும் உமக்கு இணங்கி நடந்து இந்த கண்ணீரோடு நான் வாழணும் ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே நாள்தோறும் எனக்கு கண்ணீருடைய வாழ்க்கை அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரணும். அல்லேலூயா. வரும். அல்லேலூயா. அப்போ சேவித்தால் மாத்திரம் போதாது, ஆண்டவர் எங்கேன்னு கேள்வி கேட்கும்போது உணர்ச்சி பூர்வமாக பொங்கி எழுந்துட்டா போதாது, நீதிமானாக யோபு போல வாழ்ந்தால் மட்டும் போதாது, எரேமியாவை போல ஆண்டவருக்கு இணங்கி நடந்தால் மாத்திரம் போதாது. அல்லேலூயா. அப்படி நம்ம தினந்தோறும் நாள்தோறும் நடந்தாலும் நமக்கு கண்ணீர் தான் நம்ம வாழ்க்கையில் நினைச்சிட்டு இருக்கோம், வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த கண்ணீர் மாறணும். தேவனுக்கு இணங்கி நடக்கிற என்னுடைய கண்ணீர், தேவனை ஆராதிக்கிற என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வருகிற கண்ணீர், தேவனை குறித்து கேள்வி கேட்கும் பொழுது எனக்குள்ள உணர்வுபூர்வமாக எழும்பு வருகிற அந்த உணர்ச்சி சம்பந்தப்பட்ட வருகிற கண்ணீர், நீதிமானாய் வாழ்கிறதுனால எனக்கு வருகிற கண்ணீர், இதெல்லாம் எப்போ மாறும்? நாள்தோறும் இந்த கண்ணீர் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது, படித்து கொண்டே இருக்கிறேன். கண்ணீர் தான் எனக்கு என்னது? உணவாக இருக்கிறது. அல்லேலூயா. சோதரம். அப்போ நாள்தோறும் இந்த கண்ணீர் மாறணும்னா, போன வாரம் திறந்தோறும் நீங்கள் செய்கிறது போல இந்த தடவை நாள்தோறும் நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியம் இருக்குது. அல்லேலூயா. புரியுதா? புரியுதா? புரியலையாங்க? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சோதரம். அப்போ நாள்தோறும் நம்ம என்ன செய்யணும்? எத்தனை பேருக்கு நாள்தோறும் வருகிற கண்ணீர் மாறணும்? சத்தமாக இதற்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. சோதரம். நாள்தோறும் இந்த கண்ணீர் மாறணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை இருக்கு. அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாள்தோறும் அவன் ஜெப ஆலயத்தில் சம்பாஷை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். அல்லேலூயா. சகோதரர் பகுதியில் ஒருத்தர் வாசியம் பார்க்கலாம். ஓய்வு நாள்தோறும் அவன் ஜெப ஆலயத்தில் சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். அல்லேலூயா. எந்த நாள்தோறும்? ஓய்வு நாள்தோறும். ஓய்வு நாள்தோறும். அல்லேலூயா. ஓய்வு நாள்தோறும் தேவனுடைய மனிதனுக்கு என்ன செய்தானா? என்ன செய்தான்? புத்தி சொன்னான். அல்லேலூயா. ஓய்வு நாள்தோறும் புத்தி சொன்னான், அறிவுரை சொன்னான், ஆலோசனை சொன்னான். அல்லேலூயா. நீங்க நாள்தோறும் புத்தி சொல்லுகிற
அனுபவம் உடையவங்களா நீங்கள் இருக்கிறீங்களா? நான் நாள்தோறும் புத்தி சொல்லுகிறேன். எங்கள் அக்காவுக்கு சொல்கிறேன், என் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், என் புருஷனுக்கு சொல்கிறேன், என்னுடைய மனைவிக்கு நான் சொல்லுகிறேன், என் சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறேன், பழகுகிறவங்ககிட்ட நான் சொல்கிறேன், உறவுகள்கிட்ட சொல்லுகிறேன், வரவங்க போகிறவங்ககிட்டெல்லாம் நான் புத்தி சொல்கிறேன். அப்படி நான் நாள்தோறும் புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வரையில் பார்க்கலாம். வாரத்தில் ஒரு 3 நாள் நான் சொல்கிறேன் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வரையில் பார்க்கலாம். வாரத்தில் ஒரு நாளாவது நான் புத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவு பார்க்கலாம். இப்போ தினந்தோறும் புத்தி சொல்லாட்டோம்னு என்னைக்காவது புத்தி சொல்லுகிறோம், அப்படி தானே? சத்தமாக ஒரு அலையில சொல்லுங்க. என்னைக்காவது ஒரு நாளாக நம்ம புத்தி சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது நாள்தோறும், ஓய்வு நாள்தோறும் என்ன செஞ்சாங்களா? புத்தி சொன்னாங்க. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். அப்போ புத்தி ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இன்னொரு பக்கம் சொல்லப்படுகிற புத்தி யாருக்கு சொல்லப்படுகிறதோ அவர்கள் கேட்டு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ புத்தி சொல்லுகிற அனுபவம் ஒன்று, புத்தியை கேட்டு நடக்கிற அனுபவம் இங்கே ஒன்று. அல்லேலூயா. அப்போ புத்தி சொல்லுகிறது எப்படியோ அப்படியே புத்தி சொல்லக்கூடிய ஆட்கள் யாராவது நமக்கு புத்தி சொன்னால் அதை கேட்டு நடக்க வேண்டி செஞ்சுருக்கணும், பழகி இருக்கணும். அல்லேலூயா. இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா? நான் புத்தி மட்டும்தான் சொல்லுவேன். அல்லேலூயா. யார் புத்தி சொன்னாலும் நினைச்ச மாட்டேன், கேட்க மாட்டேன். என் பொண்டாட்டி சொல்லக்கூடிய புத்தியை நான் கேட்கவே மாட்டேன். அல்லேலூயா. என் புருஷன் சொல்லக்கூடிய புத்தியை நான் கேட்கவே மாட்டேன். எங்கள் அம்மா அப்பா சொல்லக்கூடிய புத்தியை நான் கேட்கவே மாட்டேன். என் பிள்ளைகள் சொல்லக்கூடிய புத்திமதிகளை நான் கேட்கவே மாட்டேன். என்னை விட சிறியவர்கள் சொல்லக்கூடிய புத்தியை நான் கேட்கவே மாட்டேன் என்று சொல்லி நிறைய பேர் பாருங்கள், அநேகர் சொல்லுகிற புத்திமதியில் என்ன செய்யறதில்லை, கேட்பதே இல்லை. இதுதான் தினந்தோறும் நீங்கள் கண்ணீர் விடிப்பதற்கான காரணம் என்பதை செய்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எத்தனையோ முறை சபைகளுக்குள்ளே கூட உங்களுக்கு நான் புத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க. அவ கீழ்ப்படியாத பொழுது உங்க புத்திமதியை யாருங்க கேட்பா? உங்களுடைய அறிவுரை யார் கேட்பா? ஒரு ஆள் கேட்காது. அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லக்கூடிய புத்திமதிக்கும் மதிப்பில்லை. நீங்கள் புத்திமதியை கேட்காதனால உங்களுக்கு மதியம் இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது அவர்கள் புத்திமதியை கேளாதனாலே மதிகேட்டினாலே மயங்கி அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. ஒரு தவறான ஒரு பெண்ணை குறித்து போட்டிருக்கிறது, தவறான ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. புத்திமதியை கேளாததுனால மண்டக்குள்ள என்ன வந்துடும்? மதிகேடு வந்துடும். அல்லேலூயா. மதிகேடுன்னு என்னது? கெட்ட புத்தி வந்துடும் அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் என்றைக்கு புத்திமதியை கேட்காமல் இருமாப்பாக கடின இதயத்தோடு நீங்கள் யாராக இருந்தாலும், சபையில் இருந்தாலும், உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும், நீங்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும், நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும், வேதம் சொல்லுகிற புத்திமதியை நீங்கள் கேளாவிட்டால் உங்கள் மதி மயங்கி என்ன செய்வீர்கள்? கெட்டு போய்விடுவீர்கள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ புத்திமதி சொன்னா போதாது, புத்திமதி சொல்ற என்ன செய்யணும்? கேட்கணுங்க. அல்லேலூயா. இப்போ நான் ஒரு புத்திமதியை சொல்றேன், ஒரு அறிவுரை என்ன சொல்கிறேன்? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன தெரியுமா நினைப்பீங்க? உங்கள் இருதயத்தில் என்ன நினைவு வரும் தெரியுமா? இங்கே இருக்கிற எல்லாரும் சேர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. பவுல் தேவ மனிதன் தேவ ஜனங்களுக்கு இந்த புத்திமதியை சொல்லும் பொழுது அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது போதும். அல்லேலூயா. புத்திமதியை சொல்லும் பொழுது புத்தி யாருக்கு சொல்லப்பட்டதோ அவர்கள் எப்படி இருந்தாங்களா? எதிர்த்து நின்று தூஷித்தார்கள். எதிர்த்து தூஷித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சில ஆட்கள் வெளியே தூஷிச்சுட்டு போயிடும்,
சிலர் உள்ளுக்குள்ளேயே தோசிக்கும், இவருக்கு வர வேலையே இல்லை, இவனுக்கு வர வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் நம்மளே தானே போட்டு சீண்டிட்டு கிடக்கான் அந்த மனுஷன், சீண்டிட்டு கிடக்கான் இவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு புத்திமதி நல்ல அறிவுரையை யாரு சொன்னாலும் கீழ்ப்படிய கேட்க உங்களை பழக்கிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்கள் புத்திமதியை கேளாமல் போனால் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் தான் உங்களுக்கு உணவாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இனிமையாவது ஆராதனையில் சொல்லக்கூடிய புத்திமதிகளுக்கு கீழ்ப்படிவீங்களா, கீழ்ப்படிய மாட்டீங்களா? சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஒரு அளவு சொல்லுங்க பார்க்கலாம். பாரு, வேதம் சொல்கிறது ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது உள்ள அந்த ஆலோசனை கேட்க மனம் இல்லைன்னா உள்ளேருந்து என்ன வரும்? விரோதமான மனப்பக்குவமும், தூஷிக்கணும், அவமானப்படுத்துகிற எண்ணமும் வரும். அல்லேலூயா. இதை போல் உலகத்தில் நிறைய புத்திமதிகள் நம்ம சொல்கிறோம். பெரியவங்களுக்கு சின்னவங்க சொல்கிறாங்க, சின்னவங்களுக்கு பெரியவங்க சொல்கிறாங்க. அல்லேலூயா. சில பெரியவங்க சின்னவங்களுக்கு இருக்கிற அறிவு கூட என்ன செய்யாது, இருக்காது. நான் பார்த்துருக்குறேன். சில சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற அறிவு கூட பெரிய ஆட்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அப்போ அந்த ஆட்கள் கேட்காது. கேட்கலன்னு சொன்னோன்னா வேதம் சொல்லி வாழ்க்கை முழுது கண்ணீர் தான் செஞ்சுட்டு இருக்கணும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. வழி கிடையாது. சிறு பிள்ளைகள் சொன்னாலும், பெரியவர்கள் சொன்னாலும், கணவன் சொன்னாலும், மனைவி சொன்னாலும், அந்த புத்திமதி, இந்த ஆலோசனை வேதத்தின் அடிப்படையில் இருக்குமானால் நம்ம என்ன செய்யணும்? கேட்டு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்போ உங்கள் தேவ மனுஷன் நிறைய புத்திமதியை சொன்னான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. எப்போமெல்லாம் சொன்னா? நாள்தோறும் சொன்னான். நீங்கள் ஒன்று நாள்தோறும் புத்திமதியை சொல்லணும், இல்லைன்னா நாள்தோறும் புத்திமதியை கேட்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது வர விஷயங்க பார்க்கலாம். நாள்தோறும் புத்திமதியை சொல்லணும், நாள்தோறும் புத்திமதியை கேட்கணும். அப்படி கேட்டிங்கன்னா உங்கள் கண்ணீர்லாம் என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். கவலைகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? மாறிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, என்ன புத்திமதியை இவங்க சொன்னாங்களா? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த பவுல் சொன்ன ஒரு புத்திமதியை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். என்ன புத்தி? நீங்க எல்லாரும் ஒரே காரியத்தை செய்யணும், பேசணும். ஒரு ஆள் ஒரு காரியத்தை பேசும்போது எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே நினைக்கக்கூடாது. சிலருக்கு பழக்கமே அதுதான். இப்படி சொன்னா அப்படி பேசுது, அப்படி சொன்னா இப்படி பேசுது. அல்லேலூயா. இப்படி சொல்லக்கூடியவர்களால் பிரிவு எங்கே வருமா? முதல்ல குடும்பத்துக்குள்ளே வரும், சபைக்குள்ளே வரும், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நடுவில் வரும், புருஷன் முன்னாடிக்கு நடுவில் வரும், பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் உறவினர்களுக்கு ஏற்ற வந்துடும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சபைக்குள்ளேயே நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரிவினை இல்லாமல் சொல்லப்படுகிற ஆலோசனைகள், புத்திமதிகள் வேதத்திற்கு பொருத்தமானதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? சீர்பொருந்தி கொள்ள வேண்டும். நீங்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும், சபையில் எவ்வளவு உயர்ந்த வயதுடையவராக இருந்தாலும் குறைந்த வயதுடையவராக இருந்தாலும், நீங்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், ஒரு விசுவாசியாக இருந்தாலும், ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தாலும், சொல்லப்படுகிற புத்திமதிகள் வேதத்திற்கு பொருத்தமானதாக இருக்குமானால், வேதத்தில் இருந்து உங்களுக்கு அது சொல்லப்படுமானால் நீங்கள் சீர்பொருந்த வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? அது புத்திமதிக்கு என்னங்க செய்யணும்? அதான் பாயிண்ட். ஒருவர் நமக்கு புத்திமதி சொல்லும் பொழுது பெரியவராக சிறியவராக இருந்தாலும் நாம் எப்படி போகணும்? சீர்பொருந்தி போகணும். எப்படி போகக்கூடாது? அதே வசனத்தில் வாசிங்க. எப்படி போகக்கூடாது வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஒரு அளவு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி போகக்கூடாது? பிரிவினைக்காரர்களாக போகக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே பிரிவினை வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல காரியத்தை, வேதம் சொல்லுகிற காரியத்தை சிந்தித்து பார்த்து என்ன செய்வதில்லை? சீர் பொருந்துவதில்லை. கணவன் மனைவியோடு பொருந்துவதில்லை, மனைவி கணவனோடு பொருந்துவதில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளோடு பொருந்துவதில்லை, பிள்ளைகள் பெற்றோரோடு பொருந்துவதில்லை, விசுவாசிகள் தேவ மனிதனோடு பொருந்துவதில்லை, தேவ மனிதன் விசுவாசிகளோடு பொருந்துவதில்லை. அங்கே என்ன நடக்குது? பிரிவினைகள் வருகிறது. அல்லேலூயா. பிரிவினை வரும்பொழுது
என்ன வந்துடும்? சண்டை வந்துரும். கண்ணீர் வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரச்சனை வந்துடும், கண்ணீர் வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நீங்கள் நாள்தோறும் புத்தி சொல்லுங்கள். சொல்வதோடு மாத்திரம் உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி கொள்ளாதீங்க. யாராவது உங்களுக்கு புத்தி சொன்னால் கேட்கிறவர்களா வேதத்தின் அடிப்படையில் அதை அறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய புத்திமதிக்கு எதிராக விரோதமாக தூஷித்து பிரிவினையை ஒரு நாளும் நம்முடைய குடும்பத்திற்குள்ளும் சபையாகிய நம்முடைய குடும்பத்திற்குள்ளும் ஒரு நாளும் பிரிவினை செய்யக்கூடாது, உண்டாக்கவே கூடாது. பார்க்கலாம். அல்லேலூயா. இதுதான் நாள்தோறும் நீங்கள் சொல்லக்கூடிய புத்திமதி, நாள்தோறும் தேவனுடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்திமதி. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. இப்படி பிரிவினை செய்கிறவங்களை விட்டு என்ன செய்யணுமா? அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்படி பிரிவினை செய்கிறவங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும்? வாசிங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, பிரிவினைகளை உண்டாக்குகிறவர்களை குறித்து நம்ம எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருந்து விலகிறணும். அல்லேலூயா. அவர்களால் நமக்கு எவ்வளவு சாதகமான காரியங்கள் கிடைத்தாலும் வந்தாலும் நாம் கற்றுக்கொண்ட இந்த வேத வசனத்திற்கு எதிராக பிரிவினைகளையும் கலகங்களையும் உண்டாக்குகிற அந்த மனிதர்கள், அந்த விசுவாசிகள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்துல முதல்ல எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. நல்ல பொம்மை விட மோசமானவங்க ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு என்ன செஞ்சிடணும்? விலகி விட வேண்டும். அல்லேலூயா. என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய புத்தி, யாரும் பிரிவினையை உண்டாக்காதீங்க. வேத வசனத்தின் அடிப்படையில் சீர்பொருந்தி இருங்க. நாங்கள் சீர்பொருந்த மாட்டோம், நான் இப்படி தான் திருமுறு பிடிச்சி நடப்பேன், இப்படி தான் வீம்பு பிடிச்சி நடப்பேன், நான் அவங்களை விட்டு என்ன செஞ்சிடணும்? விலகி விட வேண்டும். இவரிடத்துல எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. சபையில் நமக்குள்ள ஒருவருக்குள்ள என்ன வரக்கூடாது? பிரிவினை வரக்கூடாது. அல்லேலூயா. நாங்கள் பிரிவினைக்காரர்கள் அல்ல, நாங்கள் கலகக்காரர்கள் இல்லை அப்படிங்கிறதுக்கு சாட்சி தான் ஆராதனை முடிஞ்ச பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து சமாதானமாக என்ன செய்கிறோம்? வாழ்த்து சொல்லிக்கிட்டு போகிறோம். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, நாள்தோறும் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னமா? வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 1 கொரிந்தியர் 16ஆவது அதிகாரம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் வந்திருக்கும் பொழுது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களிலே அவனவன் வாரத்தின் முதல் நாள்தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாயிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். அல்லேலூயா. சபையில் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை, சபைக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. அதனால் நான் வரும்போது தான் நீங்கள் துட்டு கலெக்ஷன் நினைக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. நான் 10 நாள் கழித்து வருவேன், அது 1 மாதம் கழித்து வருவேன். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஓய்வு நாள் தோறும் தானே கூடுவீங்க. அன்றைக்கி தான் விசுவாசிகள் எல்லோரும் ஒன்றா கூடுவோம். மற்ற நாள் தான் இந்த மடையிலேருந்து அந்த மடைக்கு போயிடுவோம், அந்த மடையிலேருந்து இந்த மடைக்கு போயிடுவோம். அல்லேலூயா. பார்க்க முடியாது, ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். அதனால் ஓய்வு நாள் தோறும் சமைக்க வர்றீங்களா, அன்றைக்கு ஊழியத்துக்கு தேவையான பணத்தை என்ன செஞ்சுக்கிடுங்க, தன்னுடைய வரவுக்கு தக்கதாக சேர்த்து சேமித்து வைத்துக்கொள்ள கடவன் ஒரு ஆலோசனை சொல்றார். அல்லேலூயா. இப்போ ஊழியத்தை பற்றி இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பலை. அல்லேலூயா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் தேவைகளுக்காக வாரம் ஒரு முறை உங்களுடைய வரவுக்கு தக்கதாக சேமித்து வைக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? அல்லேலூயா. சம்பாதிக்கிறீங்க, உழைக்கிறீங்க, வாரம் ஒரு முறை உங்கள் வரவுக்கு தக்கதாக ஏதாவது ஒரு பணத்தை
சேமித்து வைக்கிறீங்களா? அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கா? அப்படி சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குமானால் உங்களுக்கு வரக்கூடிய பணப்பிரச்சனைகள் இருந்து நீங்கள் என்ன வந்துடலாம், வெளியே வந்துடலாம். அல்லேலூயா. இப்போ வாரம் வாரம் நான் வந்து 100 ரூபா சேமிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம். வாரம் வாரம் ஒரு 100 ரூபா சேமிக்கிறேன். இந்த வாரம் வந்து 100 ரூபா மட்டும்தான் இருக்குது. எனக்கு 200 ரூபா 300 ரூபா இருந்தால் அதில் ஒரு 100 ரூபா சேமிக்கிறேன். இந்த வாரம் 100 ரூபா மட்டும்தான் இருக்குது. அப்போது இந்த 100 ரூபாயை அப்படியே சேமிக்கணுமா, அந்த 100 ரூபாயை செலவழிக்கணுமா? சேமிக்கணும். ஆனால் என்ன பெண்டிங் உள்ளது தெரியுமா? இந்த 100 ரூபா சேமித்தா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய முடியாது, கோழிக்கறி எடுக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா கோழிக்கறியா 100 ரூபா சேமிப்பா அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இதில் கோழிக்கறி முக்கியமா 100 ரூபா சேமிப்பு முக்கியமா? உங்களுக்கு எது முக்கியம்? கோழிக்கறி தான் முக்கியம்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து கோழிக்கறி தான் முக்கியம். இங்கே தான் நாம் நம்முடைய அறிவை சரியாக பயன்படுத்தணும். கோழிக்கறி இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் நினச்சிங்கலாம் சாப்பிட்டுக்கலாம், அடுத்த வாரம் இல்லைனா அடுத்த மாதம் நின்றுக்கலாம். 100 ரூபாய் சேமிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த 100 ரூபாய் அப்படியே சொல்லி எங்கே செய்யணும், சேமிக்கணும். இது யாருக்கு? உங்களுக்காக நீங்கள் சேமிக்கிறது. அல்லேலூயா. சர்ச்சுக்கு சேமிக்கணும்னு சொன்னால் கூட நீங்கள் வருத்தப்பட வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்காக வரவுக்கு தக்கதாக நீங்கள் என்ன செய்யணும், சேமிக்கணும். வாரம் ஒரு முறைன்னு பவுல் சொல்லிட்டாரு. அது ஊழியத்துக்காக தினந்தோறும் நீங்கள் சேமிக்கணும். தினந்தோறும் ஒரு 10 ரூபா அல்லது தினந்தோறும் ஒரு 20 ரூபா சேமிக்கணும். அல்லேலூயா. இந்த சேமிப்பை வியாதியினுடைய போராட்டம் அப்படின்னு வரும்போது தான் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணணுமே தவிர கடன்காரனுக்காகவோ ஊர் சுத்தவோ கருவாடு வாங்குறதுக்கோ மீன் வாங்குறதுக்கோ என்ன செய்யக்கூடாது, டப்பாவை ஓப்பன் பண்ணவே கூடாது. அதனால தான் அந்த டப்பாவுக்கு பாருங்கள் ஒட்டியே வச்சுருக்கும். பழைய காலத்தில் உள்ள உண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டியே இருக்கும். கையெல்லாம் போட்டு நினைச்ச முடியாது, எடுக்க முடியாது. இப்போ அவசரத்துக்கு எடுப்பான்னு சொல்லி பூட்டு வர போட்டு வச்சுக்கிட்டானோ. அல்லேலூயா. திறந்து எடுத்துக்கிட்டலாம் வச்சுக்கலாம். இது சேமிக்கிறதுக்கு முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? சேமிக்கணும். பணத்தை அப்படி பட்டுவாடை செஞ்சிடக்கூடாது, பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நாள்தோறும் சேமிக்கிற பழக்கத்தை நீ செஞ்சுக்கோ, ஏற்படுத்தி வச்சுக்கோ, சிந்திக்கணும். வேதம் சொல்கிறது நாள்தோறும் பணத்தை வரவுக்கு தக்கபடி என்ன செய்யணும், சேமிக்கணும். நீங்கள் வரவுக்கு தக்கபடி சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? எனக்கு சேமிக்கிற பழக்கம் உண்டுன்னு சொல்ல உடனே சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. ஒருத்தருக்கு இல்லை. வீட்டில் சேமிங்க எண்ணெயிலிருந்து. அல்லேலூயா. சேமிக்கணும். சேமிக்காமல் இருக்கவே கூடாது. அந்த சேமிப்பு பணம் எப்பவும் ஓப்பன் ஆகி வெளியே வரணும். ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு இல்லைன்னா தான் வரணும். அல்லேலூயா. உங்களுக்கு அதுக்கெல்லாம் ஆண்டவர் காசு அனுப்பிச்சுவார், தருவார். ஒரு அளவு சொல்லி பார்க்குறோம். அதனால் கோழிக்கறிக்கு கருவாட்டுக்கறிக்கு சட்டை எடுத்தேன், துணி எடுத்தேன், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினேன், இப்படி நினச்சக்கூடாது. அப்படியே சேமிக்கணும். சேமிச்சுக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. அப்படி சேமிக்கும் பொழுது சரியான நேரத்தில் அதை என்ன செய்யணும், ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு நேரம் வரும். அப்போ ஓப்பன் பண்ணி பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், நாள்தோறும் என்ன செய், சேமி. ஓய் நாள்தோறும் மட்டுமல்ல, நாள்தோறும் சேமிக்கணும். அல்லேலூயா. இப்படி பாருங்கள், இப்படி நம்ம சேமிக்கும் பொழுது இந்த சேமிப்பு பாருங்கள், கோழிக்கறிக்கு உதவுதோ இல்லையோ, சட்டை எடுக்கிறதுக்கு உதவோ இல்லையோ, எதுக்கு உதவும் தெரியுமா? பஞ்சத்தில் கண்டிப்பாக உதவும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்சம் வரும்பொழுது அங்கங்கே கையை ஏந்திட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு 100 தாங்க, ஒரு 500 தாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொல்வார், அவசரத்துக்கு வந்து பணம் கேட்க வந்தார். ஒரு தடவை பணம் கேட்க வந்தவர் என்கிட்ட சொல்கிறாரு, என்கிட்ட ஆக்சுவலாக இல்லை பணம். அப்போ அல்லேலூயா. அப்போ அவர் ஒரு டயலாக் அடித்தார். என்ன டயலாக் அடித்தார்னா, நான் எத்தனை பேருக்கு கொடுப்பேன் தெரியுமா, நான் எத்தனை பேருக்கு பணம் கொடுப்பேன் தெரியுமா, கேட்டவளுக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நான் அப்படி கொடுப்பேன். ஆனால் எனக்கு என்ன இல்லை, இப்போ பணம் இல்லை. நீங்கள் ஒரு 5000 தாங்களா,
அப்படி வந்து கேட்காருன்னு வச்சுக்கிடுவோம். எனக்கு டக்குன்னு அந்த நேரத்தில் ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை வந்துச்சு? நீங்கள் எத்தனையோ பேருக்கு கொடுத்தீங்களா, அந்த ஆள்கிட்ட வேணும் செய்யுங்க, கேளுங்க. எனக்கு இது வரைக்கும் 1 ரூபா தந்திருக்கேடா, என்கிட்ட இது வரைக்கும் 1 ரூபா தந்திருக்கேடா, தரலை. என்கிட்ட வந்து இந்த டைலாக் சொல்லலாமா? சொல்லவே கூடாது. எவன்கிட்ட கொடுத்தீங்களோ அவன்கிட்ட வேணும் செய்யணும், கேட்கணும். என்கிட்ட இது வரைக்கும் நீர் என்ன செய்யலை, 1 ரூபா கூட எனக்கு உதவியா தரலை அப்படின்னு பதில் சொன்னேன். நான் சொன்ன பதில் தப்பாக ரைட் அவர் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஏன் சொல்கிறேன், நீங்கள் கொடுப்பது பெருமைக்காக, வாங்குவது பெருமைக்காகன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. நீங்கள் சேமிக்க பழகணும். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். எகிப்து நாட்டில் ஒரு பெரிய பஞ்சம். அல்லேலூயா. பெரிய பஞ்சம் வரப்போதுன்னு ஆண்டவன்கிட்ட பேசுகிறாரு. அல்லேலூயா. அவன் பேசும்பொழுது அவன் என்ன செஞ்சானா, உணவு தானியங்கள் எல்லாம் என்ன செஞ்சு வச்சான், சேமித்து வச்சான். சேமித்து வச்ச பொழுது அந்த எகிப்து நாட்டில் பெரிய பஞ்சம் வந்தது. எல்லாரும் அல்லோலாப்பட்டான் உணவுக்காக. ஆனால் யோசேப்பினுடைய அரண்மனையில் என்ன இருந்தது, தானியம் நிரம்பி இருந்தது. அல்லேலூயா. பஞ்ச காலத்திற்கு பெரிய ஒரு பயனாக இருந்தது. அல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறேன், சேமிப்பு உங்கள் பஞ்சத்துக்கு பெரிய உதவியாக என்ன செய்யும், இருக்கணும். அல்லேலூயா. அதனால நாள்தோறும் சேமிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை என்ன செஞ்சுக்கிடுங்க, வச்சுக்கிடுங்க. சாப்பாட்டுக்காக எல்லாத்துக்கும் என்ன செய்யக்கூடாது, செலவழிக்கவே கூடாது. 100 ரூபாய் எடுத்து கோழிக்கறி வாங்கணும்னா அந்த நாக்கு என்ன செஞ்சிடணும், துண்டை வெட்டிடணும். ஒரு அழிவுங்க பார்க்கலாம். அப்படி அந்த சேமிப்பு எடுத்து கோழிக்கறி என்ன செய்யண்டா, வாங்கி திங்காண்டாம். நாக்கு துடிக்கத்தான் செய்யும். ஒரு அழிவு சொல்லுங்க, திங்காண்டா. சேமிப்பை டச் பண்ணிடக்கூடாது. அப்படி சேமிக்க வைக்கும் பொழுது உங்கள் பஞ்சங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், மாறிடும். அல்லேலூயா. 2வது, நாள்தோறும் பண்ண வேண்டிய வேலை என்னது, சேமிப்பு. ஒரு அளவு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட சேமிப்பை இல்லாதவன் பணத்தை என்ன செய்வான், செலவு அழிச்சிருவான். தகப்பன் வீட்டிலேருந்து துட்டை வாங்கிட்டு போனான் இளையகுமாரன். இப்போ கேட்டால் பெரிய கடன் அப்படிங்க. அல்லேலூயா. சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை, கூப்பாடு போட்டுட்டு வாரம். ஒரு விஷயம் பார்க்கலாம். ஏன், உனக்கு தந்த பணத்தில் என்ன செஞ்ச, செலவழித்தேன். சேமிக்கலாம்ல, சேமித்து வைக்கலாமலாப்பா, சேர்த்து வைக்கலாமலாப்பா. இந்த மாதிரி அறிவுரைகளை சொல்வதற்கு பெரியவங்களுக்கும் கூறு கிடையாது, கேட்கறதுக்கான கூறு பிள்ளைகளுக்கும் கிடையாது, பொண்டாட்டிக்கும் கிடையாது, புருஷனுக்கும் கிடையாது, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கிடையாது, பிள்ளைகளுக்கும் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் தேவ மனிதனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சேமிச்சு வை. அல்லேலூயா. 2வது வேதம் சொல்லுகிற காரியம், நாள்தோறும் உங்கள் வரவுக்கு தக்கதாக பணத்தை சேமிப்பீங்களா? நாங்கள் சேமிப்போம்னு சொல்லக்கூடியவங்க சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். மெய்யாகவே கர்த்தர் உங்கள் கண்ணீரையில் நினச்சிவார், மாற்றுவார். அல்லேலூயா. எழுப்பி நின்னுங்க, ஜெபம் பண்ணுவோம். 2 விஷயத்தை மனசுக்குள்ள ஆழமாக பதிச்சுக்கிடுங்க. தாவீதுக்கு, எரேமியாவுக்கு, யோபுவுக்கு, பவுலுக்கு நாள்தோறும் கண்ணீர் என்ன செஞ்சுட்டு உணவாக இருந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. 1 நாள் 2 நாள் அழுதா பரவாயில்ல, தினந்தோறும் கண்ணீரான ஒரு வாழ்க்கை இவர்களுக்கு இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த கண்ணீருடைய வாழ்க்கை மாற வேண்டுமானால் வேதம் சொல்லுது, முதல்ல நீ புத்திமதியை கேளு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற ஆலோசனையை கேளு. வேதத்திற்கு மிஞ்சின ஒரு நீதிமானை போல, ஒரு பரிசுத்த வாட்டியை போல உன் வாழ்க்கையை என்ன செய்யாத, அமைத்து கொள்ளாது. வேத ஆலோசனையை நீ கேளு. 2வது, வேத ஆலோசனையை நீ சொல்லு. புத்தி சொல்லுங்கள், புத்தியை கேளுங்கள். இது 2ம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் யாரையாகிலும் எதையாகிலும் குறித்து வடிக்கிற கண்ணீர் மாறி போய்விடும். புத்தி மட்டும்தான் நான் சொல்லுவேன், புத்தியை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னாலும் கண்ணீருடைய வாழ்க்கையில் தான் நீங்கள் பயணம் செய்யணும். நான் புத்தியை கேட்டுக்கிடுவேன், புத்தி சொல்லவே மாட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் கண்ணீரில் தான் பயணம் செய்யணும். வேதம் சொல்லுகிறது, நாள்தோறும் புத்தி சொல்லு, நாள்தோறும் உனக்கு சொல்லப்படுகிற அறிவுரையை கேளு. அப்படி நீ கேட்டு கீழ்ப்படியும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில் கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டாகும். 2வது வேதம் சொல்லுகிறது, உன் வரவுக்கு தக்கதாக சேமிக்க பழகு. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? அப்படியே தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஆண்டவரே, நாள்தோறும் கண்ணீர் வடிக்கிற எங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமானால்
நாங்கள் புத்தி சொல்லணும், புத்தியை கேட்கணும். நாள்தோறும் எங்கள் கண்ணீரின் வாழ்க்கை மாற வேண்டுமானால் எங்கள் வரவுக்கு தக்கதாக நாங்கள் எதையாகிலும் சேமிக்க வேண்டும் ஆண்டவரே, சேர்த்து வைக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பொழுது எங்கள் கண்ணீரின் வாழ்க்கை மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. நாள்தோறும் செய்ய வேண்டிய வேலைகள் எவைகள்? அடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் பொழுது தேவன் உன்னை பாதுகாப்பார். தேவன் உன்னை எல்லா விஷயங்களிலிருந்தும் விடுவித்துக் கொள்ளுவார். கண்ணீரின் பாதையை மாற்றுவார். ஒருவேளை கண்ணீரின் பாதையை நீ கடந்து நடந்து போய் கொண்டிருக்கலாம். அது ஒரு நீரூற்றான வாழ்க்கையாக அது உனக்கு மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.